விறுவிறுப்பா நடைபெற்று வரும் ப்ரோ கபடி தொடரோட எலிமினேட்டர் சுற்றோட முதலாவது போட்டியில டெல்லி மற்றும் பாட்னா அணிகள் மோதினாங்க. இந்த போட்டியில 37க்கு 35 என்ற புள்ளிக்கணக்கில் பாட்னா அணி த்ரில் வெற்றி பெற்றது. எலிமினேட்டர் சுற்றுல பாட்னா வெற்றி பெற்றதை தொடர்ந்து செமிஃபைனலுக்கு முன்னேறி இருக்காங்க. பாக்லைனை தாண்ட விடாமல் பாக்லைனுக்கு மேல வந்து நின்னு விஷால் பரத்வாஜ் மேல டச் பண்ணி வெற்றி பெற்ற பாட்னா அணி 24 ரைட் பாயிண்ட்களையும் 5 டேக்கிள் பாயிண்ட்களையும் 4 ஆல் அவுட் பாயிண்ட்களையும் எடுத்தாங்க. டெல்லி அணி 20 ரைட் பாயிண்ட்களையும் 9 டேக்கிள் பாயிண்ட்களையும் 2 ஆல் அவுட் பாயிண்ட்களையும் எடுத்தாங்க. பாட்னா வீரர் சச்சின் 9 புள்ளிகள் எடுத்து சிறப்பா விளையாடிய நிலையில அந்த அணியோட மற்ற ரைடர்களும் கை கொடுத்தாங்க. ஆனா டெல்லி அணியில அந்த அணி வீரர் அஷு மாலிக் மட்டும் தனியாளா 19 புள்ளிகள் எடுத்து அபார ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். அப்படி இருந்தும் மற்ற வீரர்கள் எல்லாம் கை கொடுக்காததால டெல்லி அணி தோல்வி அடைஞ்சாங்க. குஜராத் மற்றும் ஹரியானா அணிகள் மோதிய இரண்டாவது எலிமினேட்டர் சுற்றுல ஹரியானா அணி அபார வெற்றி பெற்றாங்க. 42க்கு 25 என்ற புள்ளி கணக்கில் ஹரியானா வெற்றி பெற்ற நிலையில அந்த அணியின் ரைடர் வினய் 12 புள்ளிகளையும் சிவம் படாரே 8 புள்ளிகளையும் எடுத்து அசத்தினாங்க. டிஃபெண்டரான மோஹித் நந்தாஸ் அவரோட பங்குக்கு 7 புள்ளிகளை பெற்று தந்தார். குஜராத் அணியோட வீரர்கள் யாருமே சொல்லிக் கொள்றபடியா இந்த எலிமினேட்டர் சுற்றுல விளையாடல. தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்தின ஹரியானா அணி 17 புள்ளிகள் வித்தியாசத்துல குஜராத்தை வீழ்த்தி அபார வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றியின் மூலமா ஹரியானா அணி செமிஃபைனலுக்கு முன்னேறி இருக்காங்க. 28ஆம் தேதி நடைபெறவுள்ள ப்ரோ கபடி தொடரோட செமிஃபைனலோட முதலாவது போட்டியில பாட்னா அணியும் புனே அணியும் மோதவிருக்காங்க. இரண்டாவது போட்டியில ஜெய்ப்பூர் அணியை எதிர்கொள்ளவிருக்கு ஹரியானா அணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.